சரி, இன்னும் ஒரு வாரத்தில் அடுத்த வாரம் பார்த்திங்கன்னா 21 நம்ம கிறிஸ்மஸுடைய நிகழ்ச்சியை செய்வோம். அதுக்கு பிறகு கிறிஸ்மஸ் தினம். ஸோ இன்றைக்கி வந்து கிறிஸ்மஸ் தினமுடைய செய்தியை மையமாக தான் பேச போகிறேன். கொஞ்சம் வித்தியாசமான கோணத்திலே நாம் காண போகிறோம். சரியா? என்னுடைய தலைப்பு பார்த்திங்கன்னா the revelation of the person in the Christmas story. கிறிஸ்மஸ் உடைய கதையிலே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை வெளிப்பாட்டாக அதை காண்பிக்கிறது. அநேகர் இந்த கிறிஸ்மஸ் உடைய கதையை நம்ம வீடியோ மூலமாக பார்ப்போம், கேட்போம், இதெல்லாம் நம்ம வாசிப்போம். ஆனால் அந்த கதைக்குள்ளே ஒரு நபர் அடங்கியிருக்கிறார், மறைப்பொருளாய் அடங்கியிருக்கிறார். சிலது வெளிப்படமாய் அடங்கியிருக்கிறார், மறைப்பொருளாய் அடங்கியிருக்கிறார். ஸோ அந்த கதை ஏன் நமக்கு சொல்லப்படுகிறது என்றால், மறைந்திருக்கும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை நாம் கண்டு கொள்ள வேண்டும். Many times we hear the Christmas story and we saw, but we didn't see the hidden Jesus was within the Christmas story. ஒரு நபர். It's not an event, it's a person. சரியா? லூக்கா சுவிசேஷம் புத்தகம் எடுத்துக்கொள்வோம். லூக்கா 2ஆம் அதிகாரம் 1லிருந்து 7ஆம் வசனம் வரைக்கும் நாம் பார்க்க போகிறோம். குறிப்பாக 7ஆம் வசனத்தையும் 12ஆம் வசனத்தையும் நான் காண விரும்புகிறேன். ஓகே, Luke chapter 2 verse 1 to 7 and especially verse 7 and 12. ஓகே, இந்த வசனங்களிலே நிறைய பொக்கிஷங்கள் அடங்கியிருக்கு. பட் அதை நான் அநேக காரியங்களை பேச முடியாது. பட் லிசன் வெரி கேர்ஃபுல்லி what the Holy Spirit want to say. ஆவியான தேவன் நமக்கு என்ன சொல்ல விரும்புகிறார் என்று நாம் அதை செவி சாய்ப்போம். ஓகே, முதல் காரியம் நான் என்ன பேச போறேன், the place of Christ's birth. கிறிஸ்து பிறந்த இடத்தை குறித்து சில காரியங்களை பேச போறேன். அதில் 2 காரியங்களை வர்ணிக்க போகிறேன். The prophecy in scripture. அதில் தீர்க்கதரிசனம் வரைபடம், தீர்க்கதரிசனமுடைய அம்சம் அதில் அடங்கியிருக்கு. 2வது the prophetic symbols. அதிலே சில அடையாளங்களை பார்க்கலாம். அந்த அடையாளம் தீர்க்கதரிசனமுடைய அடையாளத்தை அது காண்பிக்கிறது. ஓகே, இந்த காரியங்களை நாம் பார்க்க போகிறோம். பார்க்கலாமா? வாசிப்போமா? லூக்கா சுவிசேஷ புத்தகம் 2ஆம் அதிகாரம் 1லிருந்து 7 தென் 12 முடிஞ்ச 12ஆம் வசனம் வரைக்கும் வாசிச்சா நலமா இருக்கும். வேகமாக வாசிக்கலாம். அந்நாட்களில் உலகமெங்கும் குடிமதிப்பு எழுதப்பட வேண்டும் என்று அகஸ்து ராயனால் கட்டளை பிறந்தது. சீரியா நாட்டிலே சிரேனியு என்பவன் தேசாதிபதியாய் இருந்தபோது இந்த முதலாம் குடிமதிப்பு உண்டாயிற்று. அந்தபடி குடிமதிப்பு எழுதப்படும்படிக்கு எல்லாரும் தங்கள் தங்கள் ஊர்களுக்கு போனார்கள். அப்பொழுது யோசேப்பும் தான் தாவீதின் வம்சத்தானும் குடும்பத்தானுமாய் இருந்தபடியினாலே தனக்கு மனைவியாகி நியமிக்கப்பட்டு கர்ப்பவதியான மரியாளுடனே குடிமதிப்பு எழுதப்படும்படி கலிலேயா நாட்டில் உள்ள நஸ்ரேத்தூரில் இருந்து யூதேயா நாட்டில் உள்ள பெத்லேகேம் என்னும் தாவீதின் ஊருக்கு போனான். சரி, இன்பாட்டுமா, இதில் சில உண்மைகளை நாம் பார்க்க போறோம். சரியா? இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா என்ன நடக்குது? ஒரு கட்டளை பிறக்குது, டிக்ரி. என்னது? டேக்ஸ். அது மட்டும் இல்லை, என்னது அந்த காரியம் எதற்காக செய்கிறாங்க? ஜனத்தொகை எத்தனை இருக்கிறது பார்க்கறதுக்காக தான் செய்கிறாங்க. டு நோ த நம்பர் ஆஃப் பீப்புள்ஸ். அண்ட் அது மூலமாக என்னது? டேக்ஸேஷன் சொல்லுவாங்க. ஓகே, ரோம ராஜ்யத்திலே முதலாக இதே செய்யப்பட்ட அந்த காலகட்டத்தில் என்ன நடக்குது அது சொல்லப்படுகிறது. அதன் பிறகு என்னது? யோசேப்பு மரியாவை குறித்து சொல்லப்படுது. பார்த்தீங்களாங்க? முதலாக பெரிய வரைபடத்தை பார்க்குறீங்களா? இட்ஸ் வாஸ் ஆங்கிலத்தில் வாசிப்போம். 1ஆம் வசனத்தை வாசிங்க. verse 1 and 2. It came day pass. அப்படின்னா என்னது? குறிப்பிட்ட ஒரு காலம் வந்தது, குறிப்பிட்ட ஒரு நேரம் வந்தது. பாருங்க, இதை சொல்லும் போது இதை நீங்கள் அது வந்து அப்படியே மேலோட்டமாக வாசிங்க. ஆங்கிலத்தை மறுபடியும் வாசிப்பா. those days அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட காலவட்டத்தை ஆவியான தேவன் லூக்கா மூலமாக எழுதப்படுது. லூக்கா ஒரு டாக்டர், அவர் பரிசோதனை பண்ணி ஆராய்ந்து பார்க்கிற ஒரு மனிதன். டோஸ்டே என்று சொல்லும் போது அப்படின்னா அந்த குறிப்பிட்ட அந்த சம்பவமானது ஏதோ ஒரு தீர்க்கதரிசன ஒரு வரைபடத்தை அது காண்பிக்கும். டோஸ்டே அப்படின்னா அந்த நாட்களுடைய சம்பவம் ஒரு தீர்க்கதரிசனுடைய சம்பவம் என்று நமக்கு ஆவியான தேவன் வலியுறுத்த விரும்புகிறார். அதில் நிறைய உண்மைகள் அடங்கு. அப்படி என்றால் என்ன பார்க்கிறோம் என்றால், நம்முடைய வாழ்க்கையிலே சில சம்பவங்கள், சில சூழ்நிலை வரும்போது நாம் சம்பவங்களை தான் மாத்திரம் ஒளியை பார்க்கிறோம் ஒழிய, behind the event or the story there is a prophetic things that is could happens. புரியுதா உங்களுக்கு? அந்த சம்பவத்துக்கு பின்னால ஒரு தீர்க்கதரிசனம் காரியங்கள் நிறைவேறும்படி ஆண்டவர் செய்கிறார் என்று நம்ம பார்க்க மாட்டோம். We always see the natural but we didn't see the spiritual.
அதனால தான் those days சொல்லுது. அந்த காலத்திலே என்னது வாசிப்பா? Decree went by Caesar Augustus. என்ன செய்யறார்? ரோம ராஜ்யத்துடைய பெரியவர் ஒரு கட்டளை கொடுக்கிறார். அப்படி என்றால் என்னது? கணக்கு வழக்கு எத்தனை பேர் இருக்காங்க, அது மூலமா என்ன டாக்ஸேஷன்ஸ் அதை செய்ய வேண்டும் என்றால் என்னது? அவர்கள் சொந்த நகரத்துக்கு போக வேண்டும். எங்கு பிறந்தார்களோ, எங்கோ அவருடைய துவக்கம் இருக்கிறதோ அந்த இடத்துக்கு தான் போகணும். அதுதான் இந்த சம்பவம் நடக்கிறது. அதுக்கும் இயேசுக்கு பிறப்புக்கும் இணைந்து இருக்குது. What is happening? The event and the birth of Christ is connected. அதை நான் தொடர்ச்சியாக நாம் வாசிக்கும் போது நான் காண்பிக்க விரும்புகிறேன். முதலாக என்ன சொன்னேன்? ஒவ்வொரு இயற்கை நடக்கிற சம்பவத்திலே நாம் இயற்கை சம்பவமாக தான் பார்த்து கொண்டு இருக்கும் மொழிய, அந்த இயற்கை சம்பவத்துக்கு பின்னாடி யார் செய்யறா? தீர்க்கதரிசனம் நமக்கு வேலை செய்து கொண்டு. Behind that story or events that taking place, behind that God is actually fulfilling His prophecy. Because we doesn't see, அதை நாம் பார்க்க மாட்டோம். அதனால் என்ன நடக்குது? நம்மளோட வாழ்க்கை நடக்கிற நிகழ்ச்சியை பார்க்கும்போது we always upset. ஏது நடக்குது? இப்போ பார்த்தீங்கன்னா மரியாவுக்கு யோசேப்புக்கு நடந்த ஒரு காரியம் இது ஒரு பெரிய ஒரு தர்க்கம். இட்ஸ் a struggle moment. ஏன்? அவர்கள் நாசரேத் இடத்திலிருந்து எருசலேம் பெத்லெஹேம் கடந்து போக வேண்டும்னா ஏறக்குறைய 80 மைல், 80 miles, 80 மைல் நீங்க கடந்து போக வேண்டும் என்றால் ஒரு நாள் 20 மைல நம்ம முடிக்க முடியும். அப்படின்னா 4 நாட்கள் தேவை. எங்க? அவர் குடியிருக்கிற இடத்துல இருந்து பெத்லெஹேம் போய். ஆனா இவன் எப்படியா இருக்கா? கர்ப்பமா இருக்கான். கர்ப்பமா இருக்கும்போது 4 நாட்கள் எடுக்க முடியுமா? முடியாது. மேபி இட் டேக்ஸ் 10 days for her or 12 days. 10 நாட்கள் 12 நாட்கள் எடுக்கலாம். பட் இட்ஸ் இன்கன்வீனியன்ட் மூமெண்ட். பாத்தீங்களா? இன்கன்வீனியன்ட் விளக்குது உங்களுக்கு? சுலபமான வழி அல்ல. ஆனாலும் சில வேளையிலே நம்முடைய வாழ்க்கை தீர்க்கதரிசன வார்த்தைகள் நிறைவேறும்போது நாம் சுலபமான வழியை எதிர்பார்க்கிறோம். We want convenience way for God to fulfill prophecy. But God choose inconvenient ways. புரியுதா உங்களுக்கு? சுலபமான வழியிலே தீர்க்கதரிசனம் நிறைவேறும்னு விரும்புகிறோம். மரியா கர்ப்பம் தரித்தது உண்மை தானே? மரியா சுபக்கர் யாரு? இயேசுவே சுபக்கர். இயேசுவே பிறக்க வைக்க வேண்டும்னா பிறந்தா தானே அந்த தீர்க்கதரிசனம் நிறைவேறும். ஆனா அது பிறக்க வேண்டிய இடம் எது? பெத்லெஹேம் என்ற இடத்துல. ஆனா அதுக்கு என்னது? 80 மைல் கடந்து போகணும். நல்லா யோசித்து பாருங்க. கர்ப்பமா இருக்கிறது, இன்னும் கொஞ்ச நேரத்தில் அவ கர்ப்பத்தை குழந்தையை பிறக்க போறான். அந்த சூழ்நிலையிலே அவ கடந்து போக வேண்டுமா? சுலபமான வழியா? இட்ஸ் இஸ் ஈஸி வே? நோ. பாப்பா என்ன இரண்டாவது உண்மை பார்க்கிறோம். எவ்ரி ப்ராஃபஸி டசன்ட் கம்ஸ் யோர் கன்வீனியன்ட் வே. ஒவ்வொரு தீர்க்கதரிசனமும் நீங்கள் விரும்புகிற வழி அல்ல, நீங்கள் விரும்பாத வழியிலே நடக்கலாம். அதை நாம் புரிந்து கொள்ளாவிட்டால் என்ன நடக்குது தெரியுமா? தீர்க்கதரிசனத்தை நாம் தடை செய்யலாம். புரியுதா உங்களுக்கு? we can actually stop the prophecy not happening in our life. புரியுதா உங்களுக்கு? God used inconvenient way to fulfill His purpose. ஆண்டவர் நினைச்சுவார்னா அவருடைய நோக்கத்தை நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற சுலபமான வழியை பயன்படுத்த மாட்டார். நமக்கு சுலபமான இல்லாத ஒரு வழி. இப்போ யோசேப்புடைய வாழ்க்கை எடுத்துங்க. ஆதியா புத்தகத்தில் யோசேப் கனவுக்காரன் ஜோசப், அவனுக்கு ஒரு கனவு வந்தது. என்னது? ஆண்டவர் அவனை சிறந்த இடத்துல கொண்டு போறாரு. ஆனா விரும்புகிற வழியில கடந்து போனாரா? இல்லையே. His way was inconvenient. எப்படி? என்னது? பள்ளத்திலே தள்ளப்பட்டான், பீட். அடுத்து என்னது? விற்கப்பட்டான், அடிமையாக விற்கப்பட்டான். இங்க போத்திபாவில் என்னது? ஒரு தவறு நடந்தது. அந்த தவறு அவன் செய்யவில்லை, சிறைசாலையிலே போனான். He went to prison. இந்த 3 படிகள் அவன் கடந்து போனது அவன் தீர்மானிக்கவில்லை. சுலபமான வழியிலே. It was not a convenient way but inconvenient ways for God to fulfill the purpose. Maybe something happened in your life. Inconvenient is taking place. அதனால நீங்க என்ன நினைக்காதீங்க, God is not working with you. Many times என்ன நினைப்போம்? சுலபமான வழியிலே இது நாம நடக்குது, ஆண்டவர் என்னோட வேலை செய்யல, மேபி ஆண்டவர் அமைதியா இருக்கானே. No, God is not silent but God is working behind the scene. புரியுதா உங்களுக்கு? எத்தனை விளங்குது? புரியுதா உங்களுக்கு? அப்ப இந்த உண்மை இதுதான். அப்ப யோசேப் மூலமா மரியா மூலமாக அந்த இடத்துக்கு போக வேண்டும். ஆனால் சுலபமான வழியில. புரியுதா உங்களுக்கு? இன்கன்வீனியன்ஸ் வேஸ். விளங்குதா? எத்தனை விளங்குச்சு நான் சொல்லுது? புரியுதா உங்களுக்கு? ஆமேனா?
ஓகே, ஸோ இந்த உண்மையை நம்ம விளங்குறோம். அப்போ கிறிஸ்துமஸ் ஸ்டோரியை வாசிக்கும் போது, அந்த கதையை வாசிக்கும் போது, அந்த கதையிலே தேவன் பின்னோடியாக என்ன வேலை when you read the Christmas story that God is behind the scene is working, பின்னோடியாக அவர் வேலை செய்து கொண்டிருக்கிறார். ஆனால் பின்னோடியாக வேலை செய்வதை நமக்கு தெரியவில்லை. ஏனென்றால் நாம் இயற்கையை தான் நாம் பார்த்து கொண்டு we always see the natural thing but we never see the spiritual thing working back. புரியுதா உங்களுக்கு? இந்த கட்டளை யார் கொடுத்தா? அகஸ்வேர், சீசஸ், ஆகஸ்ட் இல்லையா? ஆனால் அந்த கட்டளை அவன் பிறக்கவில்லை. அந்த கட்டளையை உருவாக்குறவர் தேவன். அந்த கட்டளை அவன். அப்படின்னா தேவன் அறியாதவன் அந்த கட்டளை கொடுக்கிறான் இல்லையா? யாரோட நோக்கம் நிறைவேற? தேவனுடைய. So God can use an unbelievers in your life to fulfill the prophecy. எத்தனை பேர் அதை ஏற்றுக்கொள்ள முடியும்? இருக்கா வேதத்தில்? ஏசியா புஸ்தக வாசிங்க. சைரஸ் யாரு? தேவன் அறியாதவன். தேவன் அறியாத சைரஸ் என்ன செஞ்சா? இஸ்ரவேல் யூதர்களை தங்களுடைய தேசத்தை போய் கடந்து போய் தேவாலயத்தை கட்டும்படி எல்லா விதமான காரியம் அனுமதி கொடுத்து எல்லாவற்றையும் கொடுத்தான். அவன் தேவன் அறியாதவன். ஆனால் ஏசியா தீர்க்கதரிசி புஸ்தகத்திலே அவனை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. A prophecy about Cyrus. So what are we seeing here? Number one, inconvenient ways God works. அப்படின்னா நம்ம எதிர்பார்க்காத சுலபமான வழியிலே, இல்லாத வழியிலே ஆண்டவர் வேலை செய்வார் தன்னுடைய நோக்கத்தை விவரத்தை. இன்னும் என்ன பார்க்குறோம்? unknown means that can actually help you to fulfill the prophecy. புரியுதா உங்களுக்கு? எதிர விளங்குது. தேவன் அறியாதவர்கள். ஆக நம்ம இதை குறித்து தெளிவாக விளங்கி கொண்டோம் என்றால் தேவனுடைய வழிகளை சுலபமாக இருந்துக்கலாம். If we understood these both dynamics, then you will know how God is actually working in your life. புரியுதா உங்களுக்கு? புரியுதா? இது முகவரியை தான் சொல்கிறேன், கதைக்குள்ளே நம்ம கடந்து போகவில்லை. சரி, தொடர்ந்து வாசிப்போம். 2ஆம் வசனத்தை வாசியாச்சு இல்ல? வாசிக்கிறோமா? 2ஆம் வசனத்தை வாசிப்போம். சீரியா நாட்டிலே சிரேனியு என்பவன் தேசாதிபதியாய் இருந்தபோது இந்த முதலாம் குடிமதிப்பு உண்டாயிற்று. தொடர்ந்து வாசிமா. அந்தபடி குடிமதிப்பு எழுதப்படும்படிக்கு எல்லாரும் தங்கள் தங்கள் ஊர்களுக்கு போனார்கள். அப்பொழுது யோசிப்பும் தன் தாவீதின் வம்சத்தானும் குடும்பத்தானுமாய் இருந்தபடியினாலே தனக்கு மனைவியாகிய நியமிக்கப்பட்டு கர்ப்பவதியான மரியாளுடனே குடிமதிப்பு எழுதப்படும்படி கலிலேயா நாட்டிலுள்ள நஸ்ரேத் தூரிலிருந்து யூதேயா நாட்டிலுள்ள பெத்லேகேம் என்னும் தாவீதின் ஊருக்கு போனான். எங்க இருந்தான்? நாசரேத் என்ற இடத்துல இப்ப பெத்லேம் என்ற இடத்துக்கு போறான். மூவ்மெண்ட் இஸ் டேக்கிங் பிளேஸ். எதற்காக? ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகும்படி இருக்கா? எத்தனை பார்க்குறீங்க? Sometimes movement need to take place in your life in order for God to fulfill His purpose. நாசர் என்ற நகரத்திலிருந்து என்னது? பெத்லேம் என்ற நகரத்துக்கு போகுது. அவர்கள் குடியிருப்பு இடம் என்ன? நாசரேத் இல்லையா? மறுபடியும் நாசருக்கு வராங்க, திருப்பி வராங்களா இல்லையா? That's a place, staying place. ஆனா ஆண்டுடைய நோக்கம் அந்த இடத்துல நிறைவேறவில்லை. எந்த இடத்துல இருந்துச்சு? பெத்லேம். என்ன பார்க்குறீங்க? சில வேலையில் ஆண்டு ஒரு சில இடங்களில் நம்முடைய வேலை இடத்துல கூட சில இடத்தை மாற்றுவார். இங்கெல்லாம் போங்க அனுப்புவார். அப்படி அனுப்பும்போது நம்ம என்ன சொல்லுவோம்? முணுமுணுக்க ஆரம்பிச்சோம். ஏன் இதெல்லாம் நடக்குது? Why is all movement is taking place? But movement is taking place because God wants to fulfill a purpose in your life. புரியுதா உங்களுக்கு? நோக்கத்தை நிறைவேற்றுக்காக தான் இந்த அசைவுகளை கொண்டு வராரு. அந்த அதை புரிந்து கொள்ளும் என்றால் நாம் என்ன செய்வோம்? We will learn to relax ourselves, rest upon what God does. புரியுதா உங்களுக்கு? புரியுதா? சரி, நம்ம போக வேண்டிய இடத்துக்கு போவோம். சரி, நான் என்ன போட்டேன்? இயேசுடைய பிறப்பிடம் அதை குறித்து கொஞ்சம் பார்க்க போறோம். சரியா? எங்க போறாங்க? பெத்லேம் என்ற இடத்துக்கு போறாங்க. சரி, தொடர்ந்து வாசிப்போம். 3 வாசிச்சாமா? ஓகே, 4-5 வாசமா. அப்பொழுது யோசேப்பும் தன் தாவீதின் வம்சத்தானும் குடும்பத்தானுமாய் இருந்தபடியினாலே தனக்கு மனைவியாக நியமிக்கப்பட்டு கர்ப்பவதியான மரியாளுடனே குடிமதிப்பு எழுதப்படும்படி கலிலேயா நாட்டிலுள்ள நஸ்ரேத்தூரிலிருந்து யூதேயா நாட்டிலுள்ள பெத்லேகேம் என்னும் தாவீதின் ஊருக்கு போனான். அவ்விடத்திலே அவர்கள் இருக்கையில் அவளுக்கு பிரசவ காலம் நேரிட்டது. எவ்விடத்திலே இருக்கு வேளையிலே? எவ்விடம்? ஆங்கிலத்தில் வாசிப்போம். verse 4 மாமா. அதே verse 6 வாசிங்க. ஆங்கிலத்தை வாசிங்க.
while they was there, the day was completed. அப்படி என்றா என்ன? அவர் பிள்ளை பிறக்கும்படி அந்த இடத்துக்கு வந்த பிறகுதான் அந்த பிள்ளை பிறக்கும்படி ஒரு நேரம் வந்தது. Now look at me how God works. அப்படின்னா இந்த 10 நாட்கள் யாத்திரை மத்தியில பல காரியம் நடந்திருக்கலாம். பிள்ளை பிறக்கிறது நல்லா யோசித்து பாருங்க. பிள்ளை பிறக்கிறது உங்களுக்கு தெரியும். தூரமான பயணம் போறீங்க, சரியான வாகனம் இல்லை, யூ டோன்ட் ஹேவ் டிரான்ஸ்போர்ட்டேஷன். அப்படி இருக்கையிலே அவர் என்ன எடுக்கலாம்? போகிற வழியிலே பிள்ளை பிறக்கலாம். பட் God was supernaturally was undertaking the journey. அதை பார்க்குறீங்களா? அதை பார்க்குறீங்களா? அவர் கரெக்டாக அந்த பெத்லெஹேம் என்ற இடத்துக்கு வந்த பிறகுதான் என்ன செய்யுது? குழந்தை பிறக்குது. So what are we seeing here? Every prophetic words will be carried out by supernatural activities. ஒவ்வொரு தீர்க்கதரிசன வார்த்தைகளிலே தேவன் அற்புதமாய் செயல்படுகிற காட்சியை தான் பார்க்கிறோம். அந்த 10 நாள் அவர் அந்த பயணத்தில் போகும்போது நல்லா யோசிச்சு பாருங்க. அப்படின்னா 10 நாள் கடந்து போன பிறகு பிள்ளை பிறக்கிறான் அப்படின்னா இஸ் a time for her to birth. அப்படின்னா அந்த 10 நாளுக்கு முன்பாக பிள்ளை பிறக்கலாமே. ஆனால் அது ஏன் பிறக்கவில்லைன்னா ஆண்டவருடைய கரம் செயல்கள் அங்கு இருந்தது. எதற்காக? அந்த குறிப்பிட்ட இடத்திலே தான் இயேசுவான பிறக்க வேண்டும் என்று சொல்லப்பட்ட வாக்கு நிறைவேற வேண்டும்காக தான் அது தக்க வைக்கப்பட்டது. ஸோ என்ன பார்க்குறீங்க? தேவன் நமக்கு கொடுக்கப்பட்ட வாக்குறுதிகள், whatever promises that God gives in our life, தீர்க்கதரிசனங்கள், அவைகள் நிறைவேற வேண்டும் என்றால் அற்புத நீதிகள் செயல்பட வேண்டும். புரியுதா உங்களுக்கு? Supernatural need to be intervened in order for the prophecy to become reality. புரியுதா உங்களுக்கு? இதே நீங்க விலகி கொண்டீங்கன்னா அற்புத நீதியை நீங்க அதிகமாக நாடுவீங்க. You will always depend on supernatural so that your prophecy, your purpose will become reality. புரியுதா உங்களுக்கு? எத்தனை பேருக்கு புரியுது? புரியுதா? புது காரியமா இருக்கல? புரியுதா? ஏன்னா நம்ம என்ன தீர்க்கதரிசனம் உடனே நிறைவேறணும். இந்த கதையிலே நம்ம பார்க்கிறோம், கிறிஸ்துவ கதையில என்ன பார்க்கிறோம்? இயேசு பிறப்பு இடம் பெத்லெஹேம் என்ற இடத்துல பிறக்க வேண்டும். ஆனா எங்க இருந்து குடியிருக்கிறார்? அவர் தாயார் எங்க? நாசரேத் என்ற இடத்துல. அந்த இடத்துக்கு போக வேண்டும் என்று சில நிகழ்ச்சிகளை உருவாக்கப்பட்டது. என்னது? அகஸ்வேர் என்ன செய்றா? ஒரு கட்டளை கொடுக்கிறான். இந்த கட்டளைக்கு பின்னால் யார் வேலை செய்றா? தேவன் வேலை செய்றா. God is working. இல்லையா? அந்த கட்டளை உருவாக்கி அந்த கட்டளை மூலமா என்ன நடக்குது? அவள் இருக்கிற இடத்துல இருந்து என்னது? சொந்த ஆரம்பத்திலே துவங்கிற இடத்துக்கு கொண்டு போகும்படி என்னது? இதெல்லாம் நடக்குது. இதெல்லாம் தேவனுடைய கரம், தேவனுடைய செயல்கள். இந்த செயல்கள்லாம் பின்னோடி. அதனால தான் இந்த கதைகளை வாசிக்கும் போது நம்ம கதையை தான் வாசிக்கிறோம், இந்த கதைக்கு பின்னால் தேவ கரம் செயல்படுகிறதை நாம் பாடவில்லை. Behind the story of the Christmas where God hand was moving. And if you understood that, then in your life stories, God hand is actually moving. நம்முடைய கதையிலும் தேவனுடைய கரம் பின்னோடியாக வேலை செய்து கொண்டிருக்கிறது. ஆனால் அதை நம் விளங்கிக் கொள்ளாத, புரிந்து கொள்ளாதனால என்ன நடக்குது? நம்மளால அந்த சூழ்நிலை கடந்து போகும்போது நம்ம தத்தளிக்க ஆரம்பிச்சிடும். We always struggles. புரியுதா உங்களுக்கு? புரியுதா? புரிஞ்சா? சரி, எந்த இடத்துக்கு வந்தாரு? 6ஆம் வசனம் சொல்லு, பெத்லெஹேம் என்ற இடத்துக்கு வந்த பிறகுதான் அவருடைய பிள்ளை பிறக்கிற இடம் வந்துச்சு. சரி, 7ஆம் வசனத்தை வாசிப்போம். அவள் தன் முதற் பேரான குமாரனை பெற்று சத்திரத்திலே அவர்களுக்கு இடமில்லாதிருந்தபடியினால் பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணையிலே கிடத்தினாள். ஓகே, இப்ப நம்ம ஒன்னொன்னா பார்ப்போம். முதலாக என்ன சொன்னா? prophecy in the scriptures. ஏன் அவர்கள் பெத்லெஹேம் என்ற இடத்துக்கு போக வேண்டும்? என்ன காரணம்? 700 ஆண்டுகளுக்கு முன்பாக, 730 ஆண்டுகளுக்கு முன்பாக தீர்க்கதரிசனமாய் ஒரு வசனம் சொல்லப்பட்டது. 730 years ago a prophecy of Jesus birth was said. எங்க? மீகா புத்தகம் 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் வாசிங்க. மீகா புத்தகம் 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். மீகா chapter 5 verse 2. எப்பிராத்தா என்னப்பட்ட பெத்லெகேம், நீ யூதேயாவில் உள்ள ஆயிரங்களுக்குள்ளே சிறியதாயிருந்தோம், இஸ்ரவேலை ஆளப்போகிறவர் உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு என்னிடத்தில் வருவார். அவருடைய புறப்படுதல் அநாதி நாட்களாகிய பூர்வத்தினுடையது. என்ன பார்க்கிறோம்? ஆள்கை செய்கிறவர் எங்கிருந்து புறப்பட்டு வருவாரா? பெத்லெஹேம் என்ற இடத்தில். ஆங்கிலத்தை அதை வாசிப்போம். என்னது? லிட்டர் அமாங் ஜூடா. என்ன லிட்டர் அமாங்? என்னது? thousands of Judah. சிறுமைப்பட்ட இடம். நான்
சிறுமைப்பட்ட இடத்திலே தான் ஆண்டவர் செயலாற்றினார். பார்த்தீங்களா, பெத்லெஹேம் என்ற இடம் சிறுமைப்பட்டது, நாசரு என்று சரி. ஆனால் தான் நீ பார்த்தீங்க, நத்தானியாவை கூட்டிட்டு வரும்போது நத்தானியா சொல், நாசரட்ல என்ன இருக்கிறேன், வாட் இஸ் நாசரட்? ஆனால் சிறுமையான இடத்திலே தான் கர்த்தர் செய்கிறார். ஒருவேளை நீ சிறுமைப்படுத்தப்பட்ட நிலையில், மேபி யூ மே பிகம் insignificant in a certain area of your life. Nobody recognize you. Nobody wants to say things about you. But remember, God works in the midst of insignificant. புரியுதா உங்களுக்கு? எதிர விளங்க நான் சொல்லுது. சிறுமைப்பட்டவர்கள், அறியாதவர்கள், எதுக்கு ஒண்ணுமே இல்லாதவர்கள், அந்த சூழ்நிலையை, அந்த நபர்களை தான் ஆண்டவர் உபயோகப்படுத்துகிறார். புரியுதா உங்களுக்கு? எதிர விளங்குது. God works mysterious ways. சரி, மத்தேயு சுவிசேஷ புத்தகம் எடுத்துக்கொள்வோம். 2ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்க. இந்த ஒரு வார்த்தை, இந்த காரியங்களை இன்னும் இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு. ஐந்தாம் வசனத்தை வாசிங்க. 4:4-5 வாசிங்க. Chapter 2, Matthew chapter 2 verse 4 and 5. அவன் பிரதான ஆசாரியர் ஜனத்தின் வேத பாரகர் எல்லாரையும் கூடி வர செய்து கிறிஸ்துவானவர் எங்கே பிறப்பார் என்று அவர்களிடத்தில் விசாரித்தான். அதற்கு அவர்கள், யூதேயாவில் உள்ள பெத்லெகேமிலே பிறப்பார், அது என்னவென்றால். என்ன பார்க்கிறோம்? மீகா சொன்ன தீர்க்கதரிசன வார்த்தை அங்க வருது. அங்கதான் 6ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். ஆங்கிலத்தை அதை வாசிப்போம். மேபி 3ஆம் வசனத்தில் ஆங்கில வாசிப்போம். verse 3. என்ன பார்க்குறோம்? ஹேரோது ராஜா ஒரு செய்தியை கேட்குறான். யாரு? சாஸ்திரிகளாம் வராங்க. வந்துட்டு என்ன கேட்குறாங்க? ராஜா எங்கே பிறந்தார்னு கேட்குறாங்க. வேர்ஸ் அ கிங்? ஏன்னா ஹேரோது தான் இந்த நேரத்தில் ராஜா. ராஜா இடத்துல எங்கே ராஜா பிறந்த கேட்டால் என்ன நடக்கும்? கலக்கம் அவனுக்கு உண்டாயிட்டு, முழு எருசலேமும் கலக்கம் உண்டாயிட்டு. ஏன் முழு எருசலேம்? ஏன்னா அப்படிப்பட்ட ராஜாவன். அவனுக்கு கலக்கம் உண்டாயிடுச்சுன்னா எருசலேம் முழுவதும் கலக்கம் உண்டாயிரும். ஸோ இந்த அமைப்பில் தான் அவன் என்ன சொல்றான்? என்னது? வேத நிபுணர்கள் எல்லாம் கூப்பிட்றான். காலிங் ஆல் த ஸ்கிரைப்ஸ். அது கூப்பிடும் போது தான் 4ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். வாசிப்பா 4:5. என்ன பார்க்கிறோம்? 730 ஆண்டுகளுக்கு முன்பாய் சொன்ன வார்த்தைகளை நிஜமாக்கும்படி ஒரு சூழ்நிலை வருது. 730 years ago the prophecy was become reality. என்ன பார்க்குறீங்க? நல்ல யோசித்து பாருங்க. இது வேத நிபுணர்கள், ஸ்கிரைப்ஸ், த பிரீஸ்ட், இவர்களுக்கும் பெத்லெஹேமுக்கு ஏறக்குறைய 5 மைல் தான், 5 miles. ஆனால் இவர்கள் வேதத்தை அறிந்தவர்கள் வேதத்தின் தேவன் அறியவில்லை. They know the word but doesn't know the God of the word. இதுதான் பிரச்சனை இந்த இடத்துல. பார்க்குறீங்களா? அதை அப்படின்னா இவர்கள் தரிசிக்கவில்லை, ஆனால் சாஸ்திரர்கள் தரிசித்தார்கள். சரி, என்னுடைய கதை அதில் என்ன பார்க்குறோம்? மீகா புஸ்தகத்தை பார்த்தோம், மத்தேயு சுவிசேஷத்தை பார்த்தோம். என்ன பார்த்தோம்? ஏன் நாசரேத் என்ற இடத்திலிருந்து பெத்லெஹேம் என்று போகணும்? Why there's a movement taking place? ஏன் அவர்களுக்கு அந்த யாத்திரை? ஏனென்றால் தீர்க்கதரிசனம். புரியுதா உங்களுக்கு? தீர்க்கதரிசன வார்த்தை நிறைவேற வேண்டும் என்றால் சில காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே அனுமதி கொடுக்கப்படும், சில காரியங்கள் நேரிடும். அந்த காரியங்கள் நமக்கு என்ன செய்யுதுனால் நம்முடைய நோக்கங்களுக்குள்ளே நடத்த செய்யும். புரியுதா உங்களுக்கு? That's what is mean. So என்ன பார்க்குறோம்? The prophecy in scripture has been fulfilled. அதான் பெத்லெஹேம் என்றனும். சரியா? இப்போ அடுத்த காரியம் பார்ப்போம். prophetic symbols. ஏன் பெத்லெஹேம்? தீர்க்கதரிசனமாய் சொல்லப்பட்டது. அது அதிலே சில தீர்க்கதரிசன அடையாளம் இருக்கு. இதை கொஞ்சம் நம்ம பார்க்க போறோம். சரி, பெத்லெஹேம் என்றால் என்ன பேர்? வாட்ஸ் த மீனிங் தெரியுமா உங்களுக்கு? பெத்லெஹேம் என்றால் என்னது? அதோட பேர் என்ன அர்த்தம் தெரியுமா? ஹவுஸ் ஆஃப் பிரெட், அப்பத்தின் வீடு. அப்பத்தின் வீடு. யோவான் 6ஆம் அதிகாரம் 35-51 வசனம் வாசிப்போம். John chapter 6 verse 35-51. Why prophetic symbols?
வாசிங்க. ஏன் இந்த குறிப்பிட்ட இடம்? அந்த இடம் பேர் தான் அப்பத்தின் வீடு, ஹவுஸ் ஆஃப் பிரெட். இயேசு அவர்களை நோக்கி, ஜீவ அப்பம் நானே. என்னிடத்தில் வருகிறவன் ஒரு காலம் பசி அடையான். என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் ஒரு காலம் தாகம் அடையான். என்ன பார்க்கிறோம்? ஜீவ அப்பம் நானே. 51 வசனமா? verse 51. நானே வானத்திலிருந்து இறங்கின ஜீவ அப்பம். இந்த அப்பத்தை புசிக்கிறவன் என்றென்றைக்கும் பிழைப்பான். நான் கொடுக்கும் அப்பம் உலகத்தின் ஜீவனுக்காக நான் கொடுக்கும் என் மாம்சமே என்றார். என்ன பார்க்கறீங்க? குறிப்பிட்ட இடத்துல பெத்லெஹேம் என்ற இடத்திலே தான் யார் பிறக்கிறா? ஜீவ அப்பமானது பிறக்கிறாரு. அப்ப வீட்டுல ஜீவ அப்பம் பிறக்குது. இந்த ஹவுஸ் ஆஃப் பிரெட், லிவிங் பிரெட் வாஸ் born. அதுதான் தீர்க்கதரிசியுடைய அடையாளம். ஏன் அந்த குறிப்பிட்ட இடம்? Why that specific place? Because a specific place called the house of bread. அது ஜீவ அப்பம் உள்ள இடமா இருக்கிறது. அந்த ஜீவ அப்பத்துல இது என்ன நடக்குது? ஜீவனுள்ள அப்பமான இயேசு கிறிஸ்து அங்கு பிறந்தார். சோ இதா prophetic symbols. புரியுதா உங்களுக்கு? எதிர விளங்குது. ஏதோ சும்மா அந்த இடத்துக்கு போகவில்லை. தேவன் மனதிலே ஒரு குறிப்பிட்ட ஒரு செய்தியை அதை அறிவிக்கிறதுக்காக தான் அந்த குறிப்பிட்ட இடத்துக்கு போறாங்க. God has a message in the place. What was the message? The house of bread need a living bread. தேவ அப்பம் வீட்டுக்கு என்ன தேவைப்படுது? ஜீவனுள்ள அப்பம் தேவை. அந்த ஒரு செய்தியை தான் இங்க அறிவிக்கிறார். புரியுதா உங்களுக்கு? எதிர விளங்கு நான் சொல்லுது. So it means a bread. அதான் அந்த குறிப்பிட்ட இடத்துக்கு போறாரு. அந்த குறிப்பிட்ட இடத்துடைய பேர் ஜீவ அப்பத்தினுடைய வீடு. அந்த அப்ப வீடுல யாரு? ஜீவ அப்பமான இயேசு கிறிஸ்து அங்கு பிறக்கிறார். அதனால தான் வானத்திலிருந்து வந்த அப்பம் நானே. புரியுதா உங்களுக்கு? எதிர விளங்குது. So it's a prophetic symbol. அந்த இடம் ஒரு தீர்க்கதரிசியுடைய அடையாளமாய் காண்பிக்கிறது. அந்த அடையாளத்துக்குள்ளே யார் அடங்கி இருக்கிறார்? ஜீவ அப்பமான இயேசு கிறிஸ்து அடங்கி இருக்கிறார். Within the prophetic symbols called the place called Bethlehem, the Bethlehem called the house of bread. Within the house of bread there was a living bread that was supposed to be birthed and distributed. புரியுதா உங்களுக்கு? புரியுதா? ஸோ அதை தான் அது காண்பிக்கிறது. அப்போ அந்த கிறிஸ்துமஸ் கதையிலே நாம் வாசிக்கும் போது அந்த கதைக்குள்ளே அந்த சம்பவத்தை வாசிக்கிறோம், ஒரு இடத்தை வாசிக்கிறோம். அந்த இடத்துக்குள்ளே ஒரு நபரான இயேசு கிறிஸ்து அப்பமாக பிறக்க போறார். சோ அவர்தான் ஜீவ அப்பமாக உலகத்துக்கு வர போறார். He is going to be the living bread from the place called house of bread, supposed to distribute the living bread. புரியுதா உங்களுக்கு? அப்பம் என்ற வீட்டிலே ஜீவ அப்பமானது அறிவிக்கப்பட வேண்டும் என்று அதுதான் இங்க சொல்லப்படுது. That's a prophetic symbols. அதிலே ஒரு கதை அடங்கி இருக்கு. புரியுதா உங்களுக்கு? விளங்குதா உங்களுக்கு? அப்படின்னா என்ன பார்க்கிறோம்? What's a bread? bread என்று சொல்லும்போது யாரை வர்ணிக்கிறது? இயேசு கிறிஸ்து. ஆனா இயேசு என்ன சொன்னாரு? மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலே புறப்படும் வார்த்தையினால் அவன் பிழைப்பான். Man should not live by bread alone, every word that proceed out of his mouth. அப்படின்னா என்ன பார்க்கிறோம்? What's the bread that you and I supposed to eat? சொல்லுங்களேன். என்ன அப்பத்தை நீங்களும் நானும் உட்கொள்ள வேண்டும்? அப்படின்னா வார்த்தை என்று சொல்லும் இந்த வார்த்தையை சொல்லப்படுது. வார்த்தை என்று சொல்லும்போது தீர்க்கதரிசனம் சொல்லுது. அப்படின்னா ப்ரொசீடிங் வேர்ட்ஸ். அப்படிதான் தேவனுடைய வாயிலே புறப்படும் வார்த்தையினால் அவன் பிழைப்பான். அப்படின்னா என்னது? நம்முடைய ஜீவத்துக்கு பிழைப்பு உண்டாக்கப்பட வேண்டும் என்றால் 2 காரியம் முக்கியமாக தேவையா இருக்கு. 1 வேத வசனம், 2 கர்த்தருடைய சத்தம். அதுதான் அப்பத்தினால் மத்தில வாயிலே புறப்படும் வார்த்தை. வாட் இஸ் ப்ரொசீடிங் அவுட்? அப்படின்னா குறிப்பிட்ட வார்த்தை நமக்கு அப்பமாய் மாற வேண்டும். ஆனால் அந்த இயேசு கிறிஸ்து மத்தேயு 6ஆம் அதிகாரம் சொல்ற, அன்றாடம் எங்களுடைய அப்பத்தை தாரும். கிவ் அஸ் அவர் டெய்லி பிரெட். அதை வாசிக்கிறோமா இல்லையா? அந்த டெய்லி பிரெட் என்ன தெரியுமா? நமக்கு வயிற்றுள்ள சாப்பாடு மாத்திரமல்ல, இட்ஸ் காட் அபவுட் ஸ்பிரிச்சுவல் நரிஷ்மென்ட். புரியுதா உங்களுக்கு? ஆவிக்குரிய உணவை தான் நான் கேட்குறாங்க. அந்த அப்பம் தான் நமக்குள்ள என்ன செய்ய போகுது? நம்முடைய யாத்திரை. அதனால நீங்க பார்த்தீங்கன்னா மனாந்தரத்தில் அவர்கள் என்ன செய்தார்கள்? மன்னாவை உட்கொண்டார்கள். மன்னா என்ன செய்தது? அவருடைய யாத்திரைக்கு உதவி செய்தது. வாட் மன்னா டஸ்? இட் ஸ்ட்ரெங்தன்ட் their journey. அவருடைய யாத்திரைக்கு பலமாய் இருந்தது. அவருக்கு யாத்திரைக்குள்ளே கடந்து செல்லும்படி என்னது? பலத்தை கொடுத்தது. ஸோ இந்த இடத்துல என்ன பார்க்கிறோம் என்றால்,
இயேசு கிறிஸ்துவான ஜீவ அப்பமாக அப்பத்தின் வீட்டிலே பிறக்கிறது. The living bread was born in the house of bread, so that house of bread was full of living bread. புரியுதா உங்களுக்கு? அப்பத்து வீட்டில் என்ன இருக்கு? ஜீவ அப்பமானதே அங்க இருக்கும். அந்த ஜீவ அப்பத்தை உட்கொள்ள வேண்டும். புரியுதா உங்களுக்கு? So you and I supposed to feed on the living bread. புரியுதா உங்களுக்கு? புரிஞ்சா உங்களுக்கு? சரி, இன்னும் ஒரு காரியத்தை பார்ப்போம். வாட்ஸ் a prophetic symbols? 7ஆம் வசனத்தை வாசிக்க. அதே லூக்கா 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அவள் தன் முதற் பேரான குமாரனை பெற்று சத்திரத்திலே அவர்களுக்கு இடம் இல்லாதிருந்தபடியினால் பிள்ளையை துணிகளில் சுற்றி முன் அணையிலே கிடத்தினாள். சரி, அப்படின்னா முதல் வார்த்தை என்னது? The first born child. ஆங்கிலத்தில் வாசிப்போம். Verse 7. Luke chapter 2 verse 7. The firstborn son. அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்போ நான் என்ன சொல்றேன்? I got many sons அப்படி சொல்றேன் இல்லையா? சொல்றேன். But David is the firstborn son. என்ன அர்த்தம்? புரியல உங்களுக்கு? முதற் பேரான குமாரன் என்று சொல்லும்போது முதல் என்றால் 2 இருக்கணுமே, 3 இருக்கணுமே இல்லையா? அப்படின்னா இயேசு முதலாக பிறந்தார். அதன் பிறகு மரியாக்கு இன்னும் சில குழந்தைகள் பிறந்தார்கள். புரியுதா உங்களுக்கு? ஆங்கிலத்தில் சொல்ல ஃபர்ஸ்ட் பார்ன், முதற் பேரான குமாரன் என்று சொல்லும் போது அப்படி என்றால் இருந்த 2ஆம் பேராம் குழந்தை பிறந்தது, 3ஆம் பேர். அப்படி என்றால் இயேசுடைய மரியாளுக்கு எத்தனை பிள்ளைங்க இருந்துச்சு தெரியுமா உங்களுக்கு? தெரியுமா? இயேசுடைய சேர்த்தா 5 ஆண்கள், 5 men, 2 பெண்கள், அப்படின்ற 7 பிள்ளைகள். அதுதான் முதற் பேரான குமாரன் என்று சொல்லுது. ஃபர்ஸ்ட் பார்ன். அப்படி என்றால் மரியா இதோடு குழந்தை பிறக்கல. யோசேப்பு மூலமாக இன்னும் பிள்ளைகள் வந்தார். யாரு? யாக்கோப், ஜேம்ஸ். யாக்கோப் புஸ்தகத்தை வாசிச்சிங்களா? அது இயேசுடைய சகோதரன். ஜூட் புஸ்தகத்தை வாசிச்சிங்களா? இயேசுடைய சகோதரன். இவர்களாம் இயேசுடைய சகோதரர்கள். தெரியுமா உங்களுக்கு? வேதத்தில் இருக்கு. அப்போ முதற் பேரான குமாரன் என்று சொல்லும் போது நம்ம அதை வாசிக்கும் போது ஃபர்ஸ்ட் பார்ன் சொல்லும் போது என்னது? அப்படின்னா இன்னும் பிள்ளைகள் பிறக்க போகுது என்றால் அந்த அடையாளத்தோடு தான் அந்த வார்த்தை சொல்லப்படுது. புரியுதா உங்களுக்கு? சரியா? அடுத்து என்ன பார்க்குறோம்? வாசிப்போம், மறுபடியும் வாசிப்போம். அந்த ஃபர்ஸ்ட் பார்ன் முதற் பேரான குமாரன் என்ன எடுக்குதாங்க? 7ஆம் வசனம் வாசிமா. அவள் தன் முதற் பேரான குமாரனை பெற்று சத்திரத்திலே அவர்களுக்கு இடம் இல்லாதிருந்தபடியினால் பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணியிலே கிடத்தினாள். சத்திரத்திலே என்னது? இடம் இல்லாத நான். ஏன்? ஆங்கிலத்தை வாசிப்போம். There is no room for them. நான் கேள்வி, நாசரேத் என்ற இடத்திலிருந்து பெத்லெஹேம் இடத்து வரைக்கும் அவர் தெய்வீக பலத்தோடு நடத்தி சென்றவர். ஏன் அவங்களுக்கு ஒரு இடம் கொடுக்க கூடாது? இல்லையா? If God can lead them supernaturally from Nazareth to Bethlehem, why not God can provide them place? யாரும் யோசிக்க மாட்டீங்களா? அதை God himself make them no place. தெரியுமா உங்களுக்கு? சத்திரத்தில் இடம் இருந்தா இயேசு பிறக்க வேண்டிய இடத்துல பிறக்காதனால அதோடைய தீர்க்கதரிசியோட அடையாளம் தெரிய முடியாது. புரியுதா உங்களுக்கு? எத்தனை புரிஞ்சு? புரியுதா இல்லையா? புரிஞ்சா இல்லையா? என்ன புரிஞ்சு? Why there's no room? வாசிக்கப்பட்டு கேட்கணும். ஏன் அவருக்கு சத்திரம் அப்படின்னா ஹோட்டல் மாதிரி. ஹோட்டலில் அந்த நாட்களில் பார்த்தீங்கன்னா ஹோட்டல் இன் மாதிரி சொல்லுவாங்க. அப்படின்னா இயேசுக்கு என்னது? ஒரு இடம் இல்லை, அவர் பிறக்க அந்த இடம் இல்லை. அதனால என்ன போயிட்டு வேறு இடத்துல போனாங்க.
ஓகே, புரியல உங்களுக்கு? மறுபடியும் வாசிங்க அந்த வசனத்தை. வாசிக்கும் போது உங்களுக்கு சில காரியங்களை விளக்கத்தை கொடுக்க போறேன். 7ஆம் வசனத்தை தமிழ்ல ஆங்கிலத்தை வாசிப்போம். அவள் தன் முதற் பேரான குமாரனை பெற்று சத்திரத்திலே அவர்களுக்கு இடம் இல்லாதனால பிள்ளையை துணிகளில் சுற்றி முன் அணையில் கிடத்தினாள். ஓகே, ஆங்கிலத்தை வாசிப்போம். பிகாஸ் என்று சொல்லும்போது என்ன அர்த்தம்? பிகாஸ் என்னது அப்படின்னா அவங்களுக்கு தங்கறதுக்கு இடம் இல்லை. அந்த தங்கறதுக்கு இடம் இல்லாதனால இன்னொரு இடத்துல என்னது பிள்ளை பிறக்கப்பட்டது. அந்த பிள்ளை என்ன? ஸ்வாடலிங் கிளாத், துணியினால் மூடப்பட்டு என்னது வேற என்ன போட்டிருக்கு? மேஜர் என்ற வார்த்தை சொல்லுது. அது மேஜர் என்று அது என்ன அர்த்தம் சொல்ற அப்படின்னா மிருகம் சாப்பிடுகிற ஒரு தட்டு. அது புரியுதா உங்களுக்கு? புரிஞ்சா? சத்திரத்தில் இடம் இல்லாதனால மாட்டு கொட்டாயில அவர் பிறக்கிற நிலைமை உண்டாயிற்று. புரியுதா உங்களுக்கு? எத்தனை புரிஞ்சு நான் சொன்னது? புரிஞ்சிச்சா இல்லையா? பிகாஸ் சொல்றது அப்படிதான். he have no room. அவருக்கு சத்திரத்தில் இடம் இல்லாதனால இன்னொரு இடத்துல பிறக்கப்பட்டார். எல்லாம் சொல்ல மாட்டு கொட்டாயின்னு சொல்றாங்க, அதான் சொல்றாங்க. ஓகே, ஆனா உங்களுக்கு நான் சில காரியத்தை விளக்கத்தை கொடுக்க போறேன். ஓகே, கொஞ்சம் நம்ம இதை பார்ப்போம். ஓகே, 12ஆம் வசனத்தை வாசிங்க. 11, 12, 11 verse 11, 12. இந்த வசனங்களை வச்சு நான் ஒப்பிட்டு உங்களுக்கு காண்பிக்க போறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். பிள்ளையை துணிகளில் சுற்றி முன் அணையிலே கிடத்தி இருக்க காண்பீர்கள். இதுவே உங்களுக்கு அடையாளம் என்றான். யார் இதை சொல்றா? தேவ தூதர்கள். நான் கவனமா கேளுங்க. 2 announcement, 2 அறிக்கை சொல்லப்படுது. டிகிரி ஒன்று ஒரு மனிதன் மூலமா. யாரு? அகஸ்வேர், சீசஸ் ஆகஸ்டின். அது 1ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். ஓகே, 11ஆம் வசனத்துக்கு முன்பாக பார்த்தீங்கன்னா தேவ தூதர்கள் அறிக்கை செய்றாங்க. டிகிரி பை தி ஏஞ்சல். பார்க்குறீங்களா? பூலோகத்திலே கட்டளை எடுக்கிற பார்க்கிறோம், பரலோகத்தில் கட்டளை பார்க்கிறோம். பூலோகத்தில் கட்டளை இட்டப்பட்டு என்ன நடக்குது? மரியாளும் யோசேப்பு எங்க கடந்து போறாங்க? பெத்லெஹேம். பெத்லெஹேம் இடத்துல என்னது? பிள்ளை பிறக்கப்படுது. 7ஆம் வசனத்தில். 11ஆம் வசனத்தை 8லிருந்து வாசித்து பார்த்தீங்கன்னா தேவதூதர்கள் என்ன அப்படியே மந்தையை மேய்த்து கொண்டிருக்கும் போது என்ன தேவதூதர்கள் வெளிப்படுறார்கள். வெளிப்பட்ட பிறகு என்ன சொல்றாங்க? உங்களுக்கு ஒரு நற்செய்தியை நான் சொல்ல வரேன். அந்த நற்செய்தியை சொல்லும் போது 11ஆம் வசனத்தை என்ன சொல்றாரு? உங்களுக்கு ஒரு அடையாளத்தை காண்பிக்கிறேன். சொல்லுதா இல்லையா வசனம்? verse 11 வாசிப்போம் ஆங்கிலத்தில். This will be the sign. Okay, கவனமாக இந்த அடையாளம் என்று சொல்லும்போது அப்படி என்றால் அது கிரேக்க பார்த்து என்னன்னா ஒரு இதை உற்று அப்படின்னா இப்ப பாருங்க சொல்றேன், நான் சொல்றேன் எனக்கு வழியை காட்டுங்க. அந்த சைன் போஸ்ட் பார்த்தீங்கன்னா என்னது? இந்த சைன் போஸ்ட்டை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த வழியே தெரியும். அந்த சைன் போஸ்ட் என்ன செய்யுது? எனக்கு நான் அடைய வேண்டிய எல்லையை காண்பிக்குது. அப்ப இங்க சைன் என்று சொல்லும் போது அது என்ன அர்த்தம்னா இந்த அடையாளத்துக்குள்ளே வெளிப்பாட்டு இருக்கு. அதான் தேவதூதர் சொல்றாரு. என்ன வெளிப்பாடு? வாசிப்போம். சைன் என்ன? சைன் ஓகே, அப்படி என்ன சைன்? வாசிக்க தமிழ்ல என்ன போட்டிருக்கேன்? பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணையிலே கிடத்தி இருக்க காண்பீர்கள். இதுவே உங்களுக்கு அடையாளம். இதுவே அடையாளம். என்ன அடையாளம்? பிள்ளையை துணியிலே சுத்தி கிடைப்பதும் அப்புறம் என்னது? முன் அடையாளம். முன்னாடினா என்னது? த மேஜர். ஓகே, இதுதான் 2 அடையாளத்தை இங்க சொல்றாரு. இந்த அடையாளத்தை நீ உற்று கவனித்தீர்கள் என்றால் உங்களுக்கு வெளிப்பாட்டு வரும். என்ன சொன்ன? This is a sign for you. அப்ப சொல்லிட்டு என்ன சொல்ற? இந்த அடையாளத்தை காண்பிக்கிறது. என்னது? swaddling cloth and major. இந்த 2 காரியத்தை உற்று பாருங்க. இது அடையாளமா உங்களுக்கு கொடுக்கப்படுது. இந்த அடையாளத்தை உற்று பார்த்தீங்கன்னா என்ன நடக்க போகுது? உங்களுக்கு வெளிப்பாட்டு வரும். யாராச்சும் வெளிப்பாட்டு வந்துச்சா? அப்ப வெளிப்பாட்டு வந்துச்சா? இந்த அடையாளத்தை பார்க்க போது வெளிப்பாட்டு வந்துச்சா இல்லையா? சொல்லுங்களேன், உங்கள்கிட்ட தான் பேசுறேன். ஆமென். ஓகே, வெளிப்பாட்டு வந்துச்சா இல்லையா? வெளிப்பாட்டு வந்துச்சா இல்லையா?
ஏன் வரல? ஏன் வரல? தேவதூதர் பொய் சொல்றார்களா? இல்லை, என்ன சொல்ற? இது அடையாளம் சொல்றாரு. அடையாளம் என்று சொல்லும்போது என்ன சொல்லுமா, இது ஒரு போஸ், உனக்கு இதை உற்று பார்த்தனா என்னது, இதுல உனக்கு உண்மை தெரியும், இது உற்று பார்த்தனா இது மூலமா உனக்கு ஒரு வெளிப்பாட்டு வரும்னு சொல்றாரு. எதை உற்று பார்க்க சொல்றாரு? அந்த துணியை உற்று பார்க்க சொல்றாரு. வைக்கப்பட்ட இடத்தை உற்று பார்க்க சொல்றாரு. இந்த இரண்டு காரியத்தை உற்று பார்க்கும் போது உனக்கு என்ன தெரியும்? வெளிப்பாட்டு வரும், ஒரு உண்மையை நீ விளங்கிக் கொள்வாய் என்று சொல்றாரு. விளங்க உங்களுக்கு? சரியா? இப்ப என்ன விளங்குச்சு உங்களுக்கு? என்ன உண்மை வந்துச்சு? இப்ப உண்மை இல்லைன்னா இல்லைன்னு சொல்லுங்களேன். வந்துச்சா இல்லையா? வந்துச்சா இல்லையா? அதான் சொன்ன கிறிஸ்துமஸ் ஸ்டோரி பின்னாடி இயேசு கிறிஸ்துவான வெளிப்பாடு. இந்த இரண்டு சம்பவத்தில், இந்த இரண்டு காரியத்துக்குள்ளே இயேசுடைய வாழ்க்கையினுடைய காரியங்களே அது அடங்கியிருக்கு. The two material that was spoke here revealed the destiny of Jesus. இயேசுடைய எங்கு போக போறார் இந்த அடையாளத்தை அது காண்பிக்குது. ஆனா நமக்கு அது தெரியல. ஆனா தேவதூதர் என்ன சொல்றாங்க? மேய்ப்பர்களை பார்த்து, மேய்ப்பர்களே உற்று இதை கவனிங்க, உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுக்க போறேன். இந்த அடையாளத்தை நீங்க பார்த்தீங்களா உங்களுக்கு சில காரியம் வரும். ஏன் இந்த மேய்ப்பர்களோடு பேசுறாங்க? இந்த மேய்ப்பர்கள் யார் தெரியுமா உங்களுக்கு? Who are these the shepherd? இவர்கள் சர்வசாதாரண ஒரு மேய்ப்பர்கள். They call Leviticus shepherds. அப்படி என்றால் இவர்கள் ஆடுகளை பராமரிக்கிறவர்கள். குறிப்பிட்ட எந்த ஆடுகளை தெரியுமா? ஆலயத்துக்கு பலியை செலுத்துகிற ஆடுகளை தான் அவர்கள் பராமரிப்பார்கள். The Levitical shepherd job is actually to nurture and shepherd the sheep that is going to be slaughtered in the temple. So yes, இது தேவதூதன் குறிப்பிட்ட ஆட்களோடு இதை பேசும்போதே இவர்களுக்கு குறிப்பிட்ட வெளிப்பாடு வரும். புரியுதா உங்களுக்கு? ஏன்? அவருடைய வேலை என்ன? அவர் மந்தையை கொண்டு போற எல்லா மந்தைகளும் ஒரு நாள் தேவாலயத்தில் பலியாக போகிற அந்த ஆடுகளை தான் அவன் பராமரித்தார். He was shepherding a sheep which actually is about to go for slaughter. இந்த மேய்ப்பரோட வேலை அதுதான். புரியுதா உங்களுக்கு? இந்த மேய்ப்பரோடு தான் தேவதூதர் பேசுறாங்க. இந்த மேய்ப்பரோடு தான் இந்த தேவதூதர் சொல்றாங்க, இந்த அடையாளத்தை பாருங்க. இந்த அடையாளத்தை பார்த்த பிறகு அவருக்கு வெளிப்பாடு வந்துச்சு. ஆனா நமக்கு ஏன் வெளிப்பாடு வரல தெரியுமா? ஏன்னா அந்த கதைக்கு பின்னோடியா இருக்கும் காரியங்கள் நமக்கு விளங்கல. We doesn't know what it means. முதலாக இயேசு மாட்டு கொட்டாயில பிறக்கவில்லை. தெரியுமா உங்களுக்கு? Jesus born in a cave. ஹலோ, நம்முடைய படத்துல எல்லாம் பார்க்கும்போது அந்த பாத்தீங்களா, கிறிஸ்துமஸோட கார்டில் பார்த்தீங்கன்னா என்னது, மாட்டு கொட்டாயில பிறந்தாரு, அப்படியே இதெல்லாம் கதையை ஜோடிக்குது. பெத்லெஹேம் என்ற இடத்துல பார்த்தீங்கன்னா குகைகள் இருக்கும். குகைகளுடைய வேலை என்ன தெரியுமா? இந்த குகைகளை விசேஷமாக இந்த மேய்ப்பர்கள் என்ன செய்வார்களா, பலியாக செலுத்த வேண்டிய ஆடுகளை பராமரிக்கிற இடம்தான் அந்த குகைகள். These caves are actually placed for the sheep that is going to be slaughtered for the Passover. அந்த பண்டிகைக்கு பலியாய் செலுத்துகிற ஆடுகளை பராமரிக்கிற இடம். அது மட்டுமல்ல, அந்த இடத்துல என்னது அந்த ஆடுகள் பிள்ளை பெருக்கிற இடம் தான் அந்த இடம். புரியுதா உங்களுக்கு? புரிஞ்சிச்சா உங்களுக்கு? எதிர புரிஞ்சு? ஸோ இவர்களுக்கு அதை சொல்லும் போது அவர்கள் விலகிக் கொள்வார்கள். ஏன்னா அந்த குகைக்குள்ளே இவர்கள் வேலை செய்தவர்கள், அந்த குகைக்குள்ளே ஆடுகளை பராமரிக்கிறவர், அந்த குகைக்குள்ளே என்னது தாய் ஆட்டை கொண்டு போய் குழந்தை பெக்க வேண்டிய இடத்தை செய்யறது அவர்கள் தான். அதனால தான் அவர்களை பார்த்து என்ன சொல்றாரு, உங்களுக்கு ஒரு அடையாளம் கொடுக்குறேன்னு. புரியுதா உங்களுக்கு? எதிர விளங்குச்சு? இப்ப the sign is given to a specific people who knows about what is. புரியுதா உங்களுக்கு? சோ இந்த கதையை சொன்ன பிறகு என்ன பார்க்கறப்பா, வாசி முடியுமா? 12 வசனம் வாசிச்சா, 12 13 வாசிமா. பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணியிலே கிடைத்திருக்க காண்பீர்கள், இதுவே உங்களுக்கு அடையாளம் என்றார். இதுவே உங்களுக்கு அடையாளம் அப்படின்னா இந்த காரியத்தின் மூலமாக உங்களுக்கு ஒரு வெளிப்பாட்டை கொடுக்க போற, ஒரு ஆழமான உண்மை கொடுக்க போற, இந்த உண்மையானது உங்களை விடுவிக்க போகுது என்று அர்த்தம். ஆனா நமக்கு அந்த உண்மை தெரியாதனால தான் நமக்கு விடுவிக்க தெரியவில்லை. Because we don't understand what this sign is and we don't have revelation about this sign, that is why we don't enjoy liberty. தொடர்ந்து வாசிமா, என்ன நடக்குது பாப்போம்.
அந்த கணமே பரமசேனையின் திரள் அந்த தூதனுடனே தோன்றி, உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியில் சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி. சரி, எந்த நேரத்தில் உன்னதத்திலே என்னது மகிமை, பூமியிலே சமாதானம் உண்டாக, எந்த நேரத்தில் இது சொல்லப்பட்ட? வாட் கான்டெக்ஸ்ட்? எந்த நேரத்தில்? என்ன பார்க்காதீங்க, பைபிளை பாருங்க. மேலே உள்ள வசனத்தை வாசிச்ச பிறகு கீழே 11 வாசிமா. 11, 12 தானே வாசிக்கிற? வாசி, மறுபடி வாசிமா. இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். பிள்ளையை துணிகளில் சுற்றி முன் அணையிலே கிடத்திருக்க காண்பீர்கள். இதுவே உங்களுக்கு அடையாளம் என்றான். ஓகே, இதுவே அடையாளம். என்னது? பிள்ளையை துணியிலே சுற்றி இருப்பது. அப்படியே மேஜர்ல இருக்கும். இது உங்களுக்கு அடையாளம். அப்படி சொல்லிட்டு பிறகுதான் என்ன நடக்குது? அடுத்த வசனம். அந்த கணமே பரமசேனையின் திரள், பரமசேனை திரள் என்னது? என்ன செய்தார்கள்? அந்த தூதனுடனே தோன்றி, உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை துதித்தார்கள். எந்த நேரத்தில்? ஆங்கிலத்தில் வாசிப்போம். I want to show you something very powerful. Read that, verse 11 and 12. This will be sign to you. அப்படி என்றால் ஒரு அடையாளத்தை கொடுக்க போறேன். ஓகே, 2 அடையாளம் வாசிப்பா. Swaddling cloth. ஓகே, இது அப்புறமா பார்ப்போம். என்னது அது? Swaddling cloth. ஓகே, ஒரு துணியினால் மூடப்படும். அடுத்து lying in the manger. மேஜர் என்று சொல்லும்போது இது மிருகம் சாப்பிட்ற ஒரு தட்டு மாதிரி இருக்கும். ஓகே, இந்த 2 அடையாளத்தை பார்க்கும்போது என்னது? இது உங்களுக்கு அடையாளம் என்று சொல்லிட்டு அடுத்து என்ன நடக்கும்? வாசிங்க. 12 வாசிப்பா ஆங்கிலத்தை. verse 11 finish it here. 12. Okay, read verse 13. Then suddenly, why suddenly? நான் பைபிள் வாசிக்கும் போது நான் பல வாட்டி சொல்லியிருக்கேன், when you read the Bible, ask question. Why suddenly? ஏன் அதுக்கு முன்பாக இது நடக்கல? ஏன் இதுக்கு பிறகு நடக்குது? எப்பொழுது இந்த அடையாளத்தை பார்ப்பீர்கள் என்று சொல்லிட்டு தான் என்ன செய்கிறார்கள்? பரமசேனை என்ன செய்தார்கள்? உன்னதத்திலே தேவனுக்கு மகிமை உண்டாவதாக, பூமியிலே சமாதானம் உண்டாகுவதாக. அப்படி என்றால் இந்த அடையாளத்து மூலமாக, இந்த 2 அடையாளத்து மூலமாக தேவன் மகிமைப்பட போறாரு, பூமி சமாதானம் பெற போகுது. Because this sign is actually a revelation. If you understand revelation, that you know God get glory and the earth will receive peace. புரியுதா உங்களுக்கு? புரியுதா? இந்த அடையாளத்தை நமக்கு தெரியாதனால we cannot receive the peace. அப்படிதானே சொல்லுது? ஆங்கிலத்தை வாசி, 13 வாசி டேனியல். Goodwill toward men. 3 காரியம் சொல்றாரு. ஒன்று, தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இந்த 2 அடையாளத்து மூலமாக. 2வது காரியம், மனிதனுக்கு சமாதானம் உண்டாவதாக, இந்த 2 அடையாளத்து மூலமாக. 3, மனிதனுக்கு நல்ல காரியம் நடப்பதாக, இந்த 2 அடையாளத்து மூலமாக. What is this sign? That is going to create glory to God, release peace into earth and give man goodwill. What is that? புரியுதா உங்களுக்கு? எத்தனை விளங்குது உங்களுக்கு? என்னதான் அது? What is that? ஓகே, இப்போதான் நம்ம பார்க்க போகிறோம். நம்பர் 1, நான் சொன்ன மாதிரி மாட்டு கொட்டாய் அல்ல, குகை, கேஃப். இந்த குகை எதுக்காக? நீங்கள் பார்த்தீங்க, பெத்லஹேம்ல இருந்து நிறைய குகைகள் இருக்கும். அந்த குகைகள் என்ன செய்வார்கள்? அதை சுத்தம் செய்து, நல்ல சுத்தம் செய்து என்ன செய்வார்கள்? இந்த பலியாக செலுத்த வேண்டிய ஆடுகளை அங்கே தான் வைப்பார்கள். ஓகே, அது மட்டுமல்ல, பெண் ஆடு கர்ப்பம் தரித்து அது குழந்தை பிறக்க வேண்டும் என்றால் இந்த இடத்துல தான் கொண்டு போவார்கள். கொண்டு போய் அதை பிறக்க வைப்பார்கள். ஏனென்றால் இது என்ன? பலிக்கு செலுத்த வேண்டிய என்ன ஆடுகள். These are offering for God. அதனால தான் குகை. இந்த குகைக்குள்ளே தான் இயேசு பிறந்தார். புரியுதா உங்களுக்கு? ஏன் சத்துரத்தில் இடம் இல்லை என்றால் ஆண்டவரே அதை செய்தார். God himself never give them room. ஏன்?
அவர்கள் சத்துருத்தில் இடம் பிறந்திருந்தா இந்த குகைக்குள்ளே பிறக்கிறது ஒரு உண்மையை நம்ம அறிந்து கொள்ள முடியாது. We doesn't understand the revelation if Jesus born in the what? In the hotel or whatever is cave. நான் என்ன சொன்னேன்? இந்த குகைக்குள்ளே ஆடுகள் எங்க போகுது? ஆடுகள் ஆலயத்துக்கு பலியாக. What are you saying? ஏன் இயேசு அந்த இடத்துல பிறக்கிறார்? இந்த தேவ ஆட்டுக்குட்டி ஆனவர் ஒரு நாள் பலியாகவார் என்று அதற்காக தான் அந்த குகைக்குள்ளே பிறந்தார். Jesus born in the cave so that he's saying the ultimate Lamb of God is he himself that is going to be sacrificed. அதனால தான் அந்த மேப்பர்கள் பாசுற இந்த அடையாளத்தை பாருங்கப்பா, இந்த அடையாளத்தை பாருங்க. புரியுதா உங்களுக்கு? எத்தனை விலகுது? அதனால தான் அந்த குகைக்குள்ளே, அதனால தான் சத்திரத்தில் இடம் இல்லை. அந்த சில வேளை நம்ம எப்போ ஏன் ஆண்டவர் இதெல்லாம் எனக்கு தடை செய்யறார்? Why God is stopping you? Because why God is stopping you? Because that's not the place you supposed to be. புரியுதா உங்களுக்கு? புரியுதா? குகைக்குள்ளே இதே சேர்ந்துப்பட்டது. அந்த குகைக்குள்ளே பார்த்தீங்கன்னா என்னது? ஸ்ட்ராடலிங் கிளாத் இருக்கும். இது ஒரு துணி. ஓகே, அது அந்த துணி என்னதுன்னு உங்களுக்கு விளக்க கொடுக்க போறேன். இன்னொன்று மேஜர்னு சொல்லுவது ஃபீடிங் ஷாக் சொல்லுவாங்க. அப்படின்றால் அந்த ஆடுகள், பிறக்கப்பட்ட ஆடுகள், அவர்கள் உணவு உட்கொள்ளும்படி அவர்களுக்கு ஒரு இடத்தை வச்சிருக்காங்க. புரியுதா உங்களுக்கு? அப்ப இயேசு எந்த இடத்துல அந்த ஆடுகள் உணவு உட்கொள்வார்கள் அந்த இடத்துல இயேசு வைத்தார், குழந்தையாக வைக்கப்பட்டார். எந்த துணிகள் அந்த ஆடுகளுக்கு உபயோகப்படுத்துகிற துணிகளை தான் யாருக்கு? இயேசுவுக்கு உபயோகப்படுத்தப்பட்டது. புரியுதா உங்களுக்கு? புரியுதா? சரி, ஸ்வாடலிங் கிளாத்னா என்ன? இந்த கிளாத் எதுக்காய் பயன்படுத்துவாங்க தெரியுமா? இப்போ ஒரு தாய் ஆடு கர்ப்பமாயிட்டு அது குழந்தை பெருக்க நேரம் வந்துட்டு இந்த மேய்ப்பர்கள் என்ன செய்வார்கள்? அந்த குகைக்குள்ளே கொண்டு போவார்கள். அந்த தாய் ஆடு அந்த குழந்தையை பெருத்த பிறகு இந்த துணியின் மூலமாக அந்த குழந்தையை, அந்த ஆடுகளை சுத்தி போடுவாங்க. இப்போ புரியுதா உங்களுக்கு? ஸ்வாடலிங் கிளாத்னா என்ன? அப்படி இருந்தால் இந்த மேய்ப்பர்களுக்கு தெரியும், பறக்கப்பட்ட ஆடுகளுக்கு என்ன செய்வார்கள்? துணியை சுற்றுவார்கள். ஆனால் தான் லுக் அட் த ஸ்வாடலிங் கிளாத். யாரை சுற்றி இருந்தது? இயேசுவை. அப்படி இருந்தால் எந்த ஆடு பாருங்க, அந்த ஆடு அது பிறந்த பிறகு அதை பேணி காப்பார்கள். வாய் எதுக்காக? அது பலியாக செலுத்தப்போது. இட்ஸ் கோயிங் டு பி சாக்ரிஃபைஸ். அப்ப அந்த ஆடு சுத்தம் இல்லாத ஒரு ஆடு, பிறக்கப்பட்ட ஆடை சுத்தம் இல்லாமல் வைத்தார்கள் என்றால் அது பலிக்கு போக முடியாது. இட் கேனாட் கோ ஃபார் சாக்ரிஃபைஸ். அது பேணிக்காக. அதனால தான் அந்த இடத்த குகையை பார்த்தீங்கன்னா சுத்தம் செய்து வச்சிருப்பார்கள், அதுக்கு தேவையான காரியங்களை வச்சிருப்பாங்க. அப்ப அந்த ஆடு, அந்த தாய் ஆடு குழந்தை பெற்ற பிறகு என்ன செய்வார்கள்? அதை சுற்றி என்ன செய்வார்கள்? அந்த துணியினால் ஸ்வெல்லிங் க்ளோத் மூலமா சுற்றி அதை காலெல்லாம் சுற்றி போடுவாங்க. ஏன் தெரியுமா? so that the bones will be strong. ஏன்னா தேவனுக்கு கொடுக்கப்பட்ட பலிகள் என்ன, பலவீனமான எலும்புகள் இருக்க முடியாது. புரியுதா உங்களுக்கு? ஸ்ட்ராங் லெக்ஸ், கைகளுக்கு காலுக்கெல்லாம் போடுவாங்க. எதுக்காக? இப்ப குழந்தைகளை சுற்றி போறது எதுக்காக சொல்லுங்களேன் பெற்றோர்களே? ஏன் சுற்றி போறாங்க குழந்தைகளை? தெரியாதா உங்களுக்கு? தெரியாதா உங்களுக்கு? சிஸ்டர்மார்கள் தெரியலையா உங்களுக்கு? நான் சொல்றேன், உங்களுக்கு தெரியல நினைக்கிறேன். குழந்தை ஏன் சுற்றி போறாங்கன்னா, பிகாஸ் டு மேக் இந்த கைகள் காலை அதை பலமாக்குறதுக்கு. அதனால தான் பார்த்தீங்களா குழந்தைய பட்ட கையில போட்டு சுற்றி போட்டுருவாங்க. பார்த்துங்களா? அது ஏன்? கை காலில் அப்படி பலமாக வைக்கிறதுக்கு. ஏன்? பலமுள்ள குழந்தையாய் பிறக்கிறதுக்காக தான் அது செய்யறாங்க. அதே மாதிரி அந்த ஆடை அவருக்கு என்ன செய்ய, துணியினால் கட்ட போது அதோடைய எலும்புகளை, கால்களை பலப்படுத்துறாங்க. ஏன்? சூம்பி போன கால் முழு ஆடுகள் பலிக்கு போக முடியாது. வேதத்தில் அப்படித்தானே போட்டிருக்கு, சூம்பி போன ஆடுகளை பலியை கொடுக்க முடியாது. அப்ப இவர்கள் மேய்ப்பருடைய வேலை என்ன? அந்த துணியை வைத்து அதை சுற்றி வைக்க வேண்டும். அதான் இந்த தேவதூத சொல்றாங்க, நீ போய் பாரு, உனக்கு ஒரு அடையாளத்தை கொடுக்கிற. முதல் அடையாளம் என்ன? ஸ்வாடலிங் கிளாத். முதல் அடையாளம் அதுதான் சொல்றாரு. அந்த துணியை குழந்தை மேல் சுற்றி இருக்கும் போது அந்த அடையாளத்தை பார்ப்பாங்க. அந்த அடையாளத்தை பார்க்கும்போது அவர்களுக்கு என்ன வந்திருக்கும்? நாங்கள் இதுவரைக்கும் பலியை செலுத்து ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தோம், இப்போ நிஜமாக உண்மையாக
மனுக்குலத்துக்காக பலியாய் வருகிற ஒரு ஆடு இதுதான், இந்த குழந்தை தான் என்று அவர்கள் விளங்கிக் கொள்வார்கள். That's the revelations. The Lamb of God. புரியுதா உங்களுக்கு? புரியுதா? எத்தனை புரிஞ்சுச்சு? அதுதான் அந்த மீத்தமாக என்ன நடக்க போகுது? அந்த ஆடு ஆனது அதை சுற்றி போடும்போது என்ன அர்த்தம் தெரியுமா? அப்படி என்றால் இந்த ஆடு என்னது, பலிக்கு போக போகுது. அப்படி இயேசுவை சுற்றி போடும்போது என்ன தெரியுமா? இயேசுவான பலிக்காக போகிறார். Jesus is going to be sacrificed as a lamb. அதற்காக தான் அந்த துணியை சுற்றப்படுது. அந்த துணி சுற்றப்படுது. அந்த மேய்ப்பர்கள் அதை பார்க்கும்போது என்ன சொல்வாங்க? இதுதான் பலிக்கு போக போகுது. என்னது, உலக தேவ ஆட்டுக்குட்டி என்று அவர் விளங்கிக் கொள்வார்கள். அதனால என்ன நடக்க போது? மேலே இருக்கும் தேவனுக்கு மகிமை. God the Father will be glorified because the Son become the sacrificial lamb for the world. பிதாவானவர் அது மூலமா மகிமைப்படுவார். பூமியில் எப்படி சமாதானம் வரும்? அந்த ஆட்டு பலியாய் வரும்போது என்னது, people will receive peace. புரியுதா உங்களுக்கு? எதனாலும் அது சொல்லப்படுது, பூமியிலே சமாதானம் உண்டாகுவதா. எதனால்? இந்த துணியினால் கட்டப்பட்ட இந்த குழந்தை அதோட அடையாளம் என்றால் அது ஒரு பலியாக செலுத்தப்படுகிற ஒரு தேவ ஆட்டுக்குட்டியாக ஒரு பலியாய் செலுத்தப்படுகிற ஒரு குழந்தையாக இருக்கிறது. இந்த குழந்தையின் மூலமா என்ன நடக்க போது? தேவனுக்கு மகிமை மாத்திரமல்ல, பூமியிலே சமாதானம் வரப்போகுது. அது மட்டுமல்ல, மனிதனுக்கு நன்மை நடக்க போகுது. அந்த வார்த்தை தான் அது அர்த்தம். இப்ப புரியுதா உங்களுக்கு? எதற்கு புரிஞ்சுச்சு? That is called swaddling cloth. ஆட்டுக்கு போட வேண்டிய அந்த துணியை தான் இயேசுக்கு போட்டார்கள். ஆட்டு பிறக்க வேண்டிய இடத்துல தான் இயேசு பிறந்தார். என்னென்னா இதெல்லாம் இது prophetic symbols. அதனால தான் சத்திரத்திலே அவர்களுக்கு இடம் இல்லை. எத்தனை பேர் இது பார்த்தீங்களோ இல்லையோ, I want to worship Jesus. Why? That's a significant prophetic picture. புரியுதா உங்களுக்கு? எத்தனை விளங்குது? அப்ப மேய்ப்பர்கள் அதை பார்த்த பிறகு ஆரவாரத்தோடு கடந்து சென்றார்கள் வேதம் சொல்லுது. புரியுதா உங்களுக்கு? அந்த swaddling cloth பார்க்கும்போது என்ன நடக்குது தெரியுமா? ஒரு தேவ ஆட்டுக்குட்டி குழந்தையாய் பிறந்திருக்கிறார். ஒரு அடையாளத்தை பார்க்கிறோம். ஒரு நாள் இவர் உலகத்தின் பாவத்துக்காக பலியாகப்படுவார். இதன் மீதமாக தேவனுடைய நோக்கம் நிறைவேறும். அதனால் தேவன் மகிமைப்படுவார். இதன் மீதமாக பூமியிலே சமாதானம் உண்டாகப்படும், மனிதர்களுக்குள்ளே சமாதானம் உண்டாகும். அதனால் நடக்க மட்டும் மனிதனுக்கு நன்மை உண்டாகும் என்று ஒரு காரியத்தை தான் அவர்கள் சொல்லி பார்த்தார். These two signs. புரியுதா உங்களுக்கு? புரியுதா உங்களுக்கு? இப்ப swaddling clothனா சரி, இன்னொரு swaddling clothனா என்ன அர்த்தம் தெரியுமா? burial cloth. அப்படின்றால் அடக்கப்பட்டவர்களுக்கு பார்த்தீங்களா, அந்த நாட்கள் அடக்கப்பட்டவங்களை பார்த்தீங்க. இப்பெல்லாம் இல்லை, என்ன செய்வாங்க? மாமிஸ் மாதிரி கட்டிடுவாங்க. பார்த்துருக்கீங்களா? இல்லை, கண்டெல்லாம் பூடிடுவாருங்க. பார்த்துருக்கீங்களா? தலையெல்லாம் பூடிடுவாருங்க. பார்த்துருக்கீங்களா? அந்த துணி மூலமாக தான் லாசரஸ் பார்த்தீங்கன்னா அப்படி தானே லாசரஸ் துணி எடுத்தாங்க. ஸோ அந்த துணியை தான் swaddling cloth. அப்படின்னா தீர்க்கதரிசனமாய் அது ஒரு அந்த துணி என்ன சொல்லுதுன்னா, இந்த நபரானவர் ஒரு நாள் மரணத்தை சந்திப்பார், கோர மரணத்தை சந்திப்பார், பலியின் மரணத்தை சந்திப்பார். தீர்க்கதரிசனமாய் அந்த அங்கி நமக்கு அறிவிக்குது. The symbol of swaddling cloth is actually saying one day this baby will grow and become dead, die and become burial for mankind. அதுதான் இது சொல்லப்படுது. புரியுதா உங்களுக்கு? புரியுதா? எதிர விளங்கிடுச்சு. That's what it means. அதனால்தான் பெத்லெஹேம் என்ற இடம் குகை என்ற இடம். விளங்குதா உங்களுக்கு? சத்துருக்கு இடம் இல்லை. புரியுதா உங்களுக்கு? புரிஞ்சா? சரி, அடுத்து மேஜர். ஏன் மேஜர்? மேஜர் என்ன? சாப்பிட்ற இடம். அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு அது அந்த இப்போ பார்த்தீங்கன்னா பெத்லெஹேம் போனீங்களா, இப்போ அதை பார்க்க முடியாது, அதான் மூடிட்டாங்க. அது இந்த குகைக்குள்ளே அவர்கள் அதை உருவாக்குவாங்க. அந்த குகைக்குள்ள கல் இருக்குல்ல, அந்த கல்லை செதுக்கி அது என்னது ஒரு சாப்பிட்ற மாதிரி, அது ஆடுகளுக்கு, சின்ன குழந்தை உள்ள ஆடுகளுக்கு சாப்பிட்ற ஒரு இடம் அந்த இடத்துல இருக்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? இயேசு என்ன சொன்னார்? யோவான் 6ஆம் அதிகாரத்தில், என்னுடைய இரத்தத்திலும் மாமிசத்திலே நீ பங்கு பெறாவிட்டால் நித்திய ஜீவன்
அடைய முடியாது. If you don't feed on my flesh and my blood, you will never receive eternal life. So that was he was in the feeding crop. So அடுத்த உண்மை என்ன பார்க்கறாருன்னா, அவ தேவ ஆட்டுக்குட்டி மாத்திரமல்ல, அந்த தேவ ஆட்டுக்குட்டியை நீங்களும் நானும் ருசிக்க வேண்டும். எங்க இருக்கு? யாத்ரா 12ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிங்க. That was a prophecy. Exodus chapter 12 verse 8 வாசிங்க. அன்று ராத்திரியிலே அதன் மாம்சத்தை நெருப்பினால் சுட்டு புளிப்பில்லா அப்பத்தோடும் கசப்பான கீரையோடும் அதை புசிக்க கடவீர்கள். எதை புசிக்க கடவுது? இந்த ஆட்டுக்குட்டி அவர்கள் 4 நாட்கள் வீட்டில் வைத்து அந்த 4 நாட்களிலே பிறகு அவர்கள் அதை கொலை செய்து அது ரத்தத்தை அவர் கதவுலை பூசி விட்டு அது என்னது, அது நெருப்பிலே சுட்டு. ஏன் நெருப்புல? ஏன் அவிச்சு சாப்பிடக்கூடாதா? குறிப்பிட்ட வாய் நெருப்பு எதை சொல்லுது? ஜட்ஜ்மெண்ட் ஆஃப் காட். அப்படி என்றால் அந்த ஆட்டை நெருப்புல செலுத்தும் போது ஒரு நாள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அந்த நியாய ஜட்ஜ்மெண்ட் என்ற ஒரு அக்கினியிலே அவர் புடமிடப்படுவார். புரியுதா உங்களுக்கு? எதிர் விளங்குச்சு. So 2 உண்மைகள். Number 1, the swaddling cloth refers as the Lamb of God. அந்த துணியானது நமக்கு தீர்க்கதரிசனமாக என்னை காண்பிக்குதுன்னா தேவ ஆட்டுக்குட்டியை வெளிப்படுத்துது. புரியுதா உங்களுக்கு? ஏன் அந்த இடத்துல? ஏன்னா அந்த நான் சொன்ன பிறந்த ஆட்டை நீ பார்த்தீங்கன்னா வேதத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா பலி செலுத்துகிற ஆடு ஒரு வயசு உள்ள ஆடாக இருக்கணும். தெரியுமா உங்களுக்கு? 1 years பஸ்கா ஆடுகளை 1 years ஆடுதான் இருக்கணும். அந்த ஆடுகளை அங்கே வச்சிருப்பாங்க. அந்த ஒரு வருஷம் என்ன செய்வார்கள் தெரியுமா? அது பேணி காத்துக்கொள்ளுங்க. அது சூம்பி போன கண்கள் வரக்கூடாது, சூம்பி போன கால்கள் வரக்கூடாது, எல்லாம் அப்படியே பத்திரமா பார்த்துக்குவாங்க. புரியுதா உங்களுக்கு? பர்ஃபெக்ட் lamb. இயேசு அந்த இடத்துல பிறந்தது என்ன தெரியுமா? a spotless perfect God lamb. அந்த இடத்துல அவர் ஏன் பிறந்தார்னா பரிசுத்தமான பிழையற்ற ஒரு தேவ ஆட்டுக்குட்டியாக அவர் வாழ்வார், அவர் பலியா இருப்பார்னு சொல்ல அர்த்தம். அதனால் என்ன நடக்க போது? தேவனுக்கு மகிமை உண்டாகும், பூமியிலே சமாதானம் உண்டாகும். அது மட்டும் இல்லை, ஜனங்களுக்கு என்னது? குட் வீல்ஸ், நன்மையான காரியம் நடக்கும். புரியுதா உங்களுக்கு? அதான் கிறிஸ்துமஸுடைய கதை. தட்ஸ் த ஸ்டோரி ஆஃப் த கிறிஸ்மஸ். ஆனால் ஏன் அந்த சாப்பிட்ற இடத்துல அந்த ஆட்டை உட்கொள்ள வேண்டும்? மன்னாவை எப்படி உட்கொள்ற மாதிரி we must learn the feed on the lamb. இதுதான் உங்களுக்கு நான் கடந்த நாட்கள் செய்தியை கொண்டு வந்து கொண்டிருக்கேன். என்ன செய்தி? ஆட்டுக்குட்டி. போன வாரம் சொன்னேன், அதுக்கு போன வாரம் சொன்னேன். இந்த இருளின் காலத்திலே ஆட்டுக்குட்டி ஆனவர் என்ற ஒரு வெளிப்பாட்டு தேவை வெளிப்படுத்துகிற விசேஷ புஸ்தகத்தை வைத்து காண்பிச்சேன். ஞாபகம் இருக்கு உங்களுக்கு? எத்தனை ஞாபகம் இருக்கு? ஸோ again எந்த நேரத்தில் இயேசு பிறந்தார்? இருளின் காலத்திலே. அப்போ எந்த நிலையிலே பிறந்தார்? எந்த சின்னத்தை, எந்த சுபாவத்தை காண்பித்தார்? ஆட்டுக்குட்டி. அப்படி என்றால் the Lamb of God is a very significant revelation for the last day. தேவ ஆட்டுக்குட்டி ஆனவர் என்ற ஒரு வெளிப்பாட்டு உங்களுக்கும் எனக்கு இந்த கடைசி நாட்களில் அவசியமானது, முக்கியமானது. அதை புரிந்து கொள்ளப்பட்டால் நாம் ஆட்டுக்குட்டி ரத்தத்தினால் யாரை சாத்தானை ஜெயிக்க முடியாது. புரியுதா உங்களுக்கு? அப்ப அந்த தட்டில் என்ன இருக்கு? தேவ ஆட்டுக்குட்டி. அவருக்கு நல்லா யோசித்து பார்த்தீங்க, யாத்ரா புஸ்தகத்தில் இந்த காலோட சப்பையை எடுத்து சாப்பிடணும், எல்லாத்தையும் சாப்பிடணும். உண்மை தானே? ஒன்றுமே மிச்சம் வைக்கக்கூடாது. அப்படி தானே இயேசு சொல்றாரு யாத்ரா 12. அப்படின்னா எல்லா பாகத்தையும் அவர் உட்கொள்ளணும். அப்படின்னா you and I supposed to feed on the entirety of Jesus called the Lamb of God. புரியுதா உங்களுக்கு? ஆட்டுக்குட்டியானவர் என்ற தேவ ஆட்டுக்குட்டியானவரை நாம் உற்று கவனிக்க மாற்றமல்ல, அவரை நாம் உட்கொள்ள வேண்டும். அதான் இயேசு யோவான் 6ஆம் அதிகாரம் தெளிவாய் சொல்றாரு, என்னுடைய ரத்தத்திலும் என்னுடைய மாமிசத்திலே நீ பானம் பண்ணாவிட்டால் நித்திய ஜீவன் அடைய முடியாது. அவர்கள் நினைச்சாங்க இயேசு கனிபல் பத்தி பேசுறாரு. Jesus was not talking about cannibal. மனுஷனை சாப்பிட பத்தி சொல்லல. He is talking about literally was symbolical. புரியுதா உங்களுக்கு? விளங்குச்சா உங்களுக்கு? அப்ப இந்த கிறிஸ்மஸ் ஸ்டோரி பின்னாடி யார் இருக்கா? ஆட்டுக்குட்டி, the lamb. அந்த ஆட்டுக்குட்டியை என்ன செய்யணும்? நீங்களும் நானும் உட்கொள்ளணும்.
எப்படி உட்கொள்ள? வேதத்தில் எங்கெங்கெல்லாம் இப்போ நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, ஆதியாத்திலேருந்து வெளிப்படுத்துகிற விசேஷம் வாசி பார்த்தீங்கன்னா, ஆட்டுக்குட்டியானபடிய யூ கேன் ட்ரேஸ் த லேம், அதெல்லாம் போய் வாசித்து ரீட் இட், ஈட் இட். புரியுதா உங்களுக்கு? புரிஞ்சா உங்களுக்கு? எதிர விளங்குது நான் சொல்லு. Do you understand what I'm trying to say? It's you and I are to trace from Genesis to Revelation wherever the appearance of the Lamb, and look at that and found what is the revelation and feed on that. அப்படின்னா ஆதியாத்திர வெளிப்படுத்துகிற விசேஷம் வரைக்கும் நாம் என்ன செய்யறோம்? ட்ரேஸ் பண்ண போகிறோம். என்ன ட்ரேஸ் பண்ண போகிறோம்? ஆட்டுக்குட்டி எங்கிருந்து துவக்கப்பட்டது? எங்க ஆட்டுக்குட்டி முதலாக வெட்டப்பட்டது? ஆதியா 3ஆம் அதிகாரம் இல்லையா? அதன் பிறகு ஆதியாம் 4ஆம் அதிகாரம் யார் செய்தாது? காயின் இல்லை, லாபான் செய்தான். லேபான் இல்லையா? அடுத்து என்ன பார்த்தோம்? 8ஆம் அதிகாரத்தில் யாரு? நோவா பலி செலுத்தினான் இல்லையா? இதெல்லாம் நம்ம ட்ரேஸ் பண்ணும்போது என்ன செய்ய பார்க்கலாம்? நிறைய உண்மைகளை பார்க்கலாம். யாரை குறித்து? இயேசு கிறிஸ்துடைய ஆட்டுக்குட்டியானவராக அதை காண்கிற ஒரு காட்சியை பார்க்கலாம். அதில் உண்மைகளை பார்க்கலாம். அந்த உண்மைகளை எடுத்து நம்ம என்ன செய்யணும்? உட்கொள்ளணும். எப்படி உட்கொள்ள? மெடிடேட் அப்பான் இட், ரீட் இட், அண்ட் அதுதான். புரியுதா உங்களுக்கு? தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நான் சொன்ன மாதிரி அடுத்த வருஷம் மேபி இந்த ஜேர்னிலாம் போவோம். யூ லுக் அட் த பிளாட், லுக் அட் த லேம். புரியுதா உங்களுக்கு? எத்தனை விளங்குச்சு இது வரைக்கும்? இப்போ விளங்குதா? ஏன் இந்த மேய்ப்பர்களை பார்த்து இது அடையாளமாக பாருங்க சொல்றாரு? இப்போ விளங்குதா உங்களுக்கு? யார் இடத்துல சொல்றாரு? இவர்களுக்கு இதை குறித்து தெரியும், அதாவது இவர்கிட்ட சொல்றாரு. நமக்கு ஏன் புலப்படலை? ஏன்னா நமக்கு we doesn't know the backdrop of the Bible. புரியுதா உங்களுக்கு? வேதத்தை வியாக்கியானம் பண்ண வேண்டுமா? வேதத்தை நாம் சரியாக எங்கு எழுதப்பட்டது, இதற்காக எழுதப்பட்டது, இது ஏன் இது சொல்லப்பட்டது என்று நம்ம அதை ஆராய்ச்சி பண்ணோம். பேக்ரவுண்ட் ஆராய்ச்சி பண்ண பிறகுதான் இந்த வெளிப்பாடு நமக்கு வரும். புரியுதா உங்களுக்கு? அப்படி என்ன சொல்ல விரும்புகிறேன் பாச? இந்த கிறிஸ்துமஸ் தினத்தில் நீங்கள் உற்று கவனிக்க வேண்டிய ஒருத்தர் யார்? இயேசுல the lamb. இயேசுதான் the lamb. உண்மைதான், இயேசுக்கு பல நாமங்கள் உண்டு. அதுல குறிப்பான நாமத்தை பார்க்க வேண்டியது என்னது? ஆட்டுக்குட்டியானவர், the lamb, the lamb, the lamb. புரியுதா உங்களுக்கு? எத்தனை விளங்கு? பார்க்க மட்டுமல்ல, என்ன செய்யணும்? உட்கொள்ள வேண்டும். புரியுதா உங்களுக்கு? அதுதான் கிறிஸ்துமஸ் ஸ்டோரிக்குள்ளே அடங்கியிருந்த ஒரு நபரை குறித்து ஒரு வெளிப்பாடு. புரியுதா உங்களுக்கு? புரிஞ்சா?